Hello my dear students. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய lesson The Rattrap, which is written by Selma Lagerlöf. A story of human loneliness, greed and redemption through kindness. ஒரு மனுஷன் வந்து தனியாக லோனாக இருக்கான். தனிமையில் இருக்கும்போதும் அவனுக்கு வந்து ஒரு பேராசை இருக்கும். அதெல்லாம் எப்படி வந்து அவனை கொண்டு போகுது அப்படின்றதும், அவனை ஒரு சாதாரணமான ஒரு கைண்ட் எப்படி சேஞ்ச் பண்ணுது அப்படின்றது தான் இந்த ஸ்டோரியில் நம்ம பார்க்க போகிறோம். The Rattrap is a heartwarming story that explores the power of compassion and forgiveness. ஸோ The Rattrap அப்படின்ற ஸ்டோரி வந்து ஒரு ஹார்ட்வார்மிங் ஸ்டோரி. நல்ல ஒரு 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 மனுஷன் வந்து எப்படி சேஞ்ச் ஆகிறான், கெட்ட வழியிலேருந்து நல்ல வழிக்கு எப்படி சேஞ்ச் ஆகிறான் அப்படின்றத பற்றின ஒரு ஸ்டோரி தான் வந்து இந்த Rattrap. It shows how a simple act of kindness can change even a hardened soul. Hardened soul அப்படின்றது யாரை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா, அந்த ஹியூமன் பீயிங்கை ரெஃபர் பண்ணுது. அவன் எவ்வளோ ஹார்டாக இருந்தான், இப்போ வந்து எவ்வளோ சாஃப்டாக மாறிட்டான், ஒரு சின்ன இன்சிடெண்ட் வந்து அவனை எப்படி மாற்றிருச்சு அப்படின்றத பற்றி தான் இந்த ஸ்டோரியில் பார்க்குறோம். Once upon a time, there lived a poor man who made rattraps of wire. He went from place to place selling them. But his business was dull and unprofitable. ஸோ இன்னொரு காலத்தில் ஒரு புவர் மேன் வந்து வாழ்ந்து வந்தான். அவன் வந்து ரேட்ராப்பை வந்து எப்படி செய்வான் அப்படின்னா, வயர்ஸால் செய்வான். இந்த கம்பெனிஸ்லாம் வந்து தூக்கி போடுவாங்கள்ல, அந்த தூக்கி போடுற வயர்ஸ் எல்லாம் கொண்டு போய் அவனே சேகரித்து அது மூலமாக வந்து ரேட்ராப் செய்வான். அது செஞ்சு அதை விற்பான். அப்படி விற்கிறது மூலமாக பெறக்கூடிய பணத்தை வச்சு தான் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவனுடைய லைஃப்பை வந்து சர்வே பண்ணுறான். பட் அந்த பிஸ்னஸ் வந்து பெருசாலாம் ஒன்றும் போகலை, ரொம்ப டல்லாக இருக்குது, ப்ராஃபிட்டும் ஒன்றும் கிடைக்கல. இதனால் வந்து அவனும் ரொம்ப டல்லாக இருக்கிறான். He looked shabby, wore rags and his cheeks were sunken. அவன் வந்து ரொம்ப அப்படியே பார்த்திங்கன்னா ரொம்ப அழுக்காக ஒரு 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 மாதமாக குளிக்காமல் இருந்தாங்கன்னா எப்படி இருப்பாங்க, அந்த மாதிரி பழைய சட்டை, கிழிஞ்சு போன சட்டை, அந்த மாதிரி அவனுடைய கண்ணம்லாம் பார்த்தா அப்படியே ஒரு சுருங்கி போன மாதிரி இப்படி இருக்குது. He had no home, no family and often begged or stole to survive. இவனுக்கு வந்து வீடும் இல்லை, இவனுக்கு வந்து ஃபேமிலியும் கிடையாது. இவன் என்ன பண்ணுவான்னா ஆஃபன் வந்து பெக் பண்ணுவான், பிச்சை எடுத்துகிட்டு இருப்பான். அப்படியும் இல்லைன்னா என்ன பண்ணுவான் அப்படின்னா திருடுவான். சின்ன சின்ன திருட்டுலாம் வந்து பண்ணுவான், பிட்டி தீவரி அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன சின்ன திருட்டெல்லாம் வந்து தன்னுடைய சர்வைவலுக்காக திருடுறான். லோன்லினஸ் அண்ட் ஹங்கர் வேர் ஹிஸ் கான்ஸ்டன்ட் கம்பேனியன்ஸ். ஸோ இவனுக்குன்னு யாருமே இல்லை. இவனுக்குன்னு இருக்கிற கம்பேனியன்ஸ் யார் அப்படின்னா லோன்லினஸ், தனிமை அப்படின்றது தான் ஒரு கம்பேனியன். அப்புறம் வந்து ஹங்கர், பசி தான் கம்பேனியன். One day, as he trudged along the road, an odd thought came to him. He smiled to himself and said, "The whole world is nothing but a big rat trap." ஸோ ஒரு நாள் ரோடு வழியாக போயிட்டு இருக்கும்போது இவனுக்கு ஒரு என்னன்னா ஒரு யோசனை தோணுது, ஒரு தாட். என்ன தாட் அப்படின்னா, the whole world is nothing but a big rat trap. இந்த உலகமே வந்து ஒரு rat trap அப்படின்ற மாதிரி சொல்கிறான். He imagined the world as a rat trap full of temptation, riches, food, shelter and joys. The moment a man lets himself to tempted by these, their trap closes on him. ஸோ இந்த உலகத்தை வந்து ரேட் ட்ராப்போட கம்பேர் பண்ணுறான். இந்த ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, இப்போ வந்து ஒரு உலகம், இந்த மாதிரி இருக்க பூமி தான் வந்து உலகம், வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதை வந்து ரேட் ட்ராப் கம்பேர் பண்ணுறான். இப்போது ரேட்டு உள்ளே வரணும், அந்த ரேட்ராப்புக்குள்ளே அந்த ரேட் வரணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, சீஸு, அப்புறம் வந்து போர்க்கு இதெல்லாம் வந்து உள்ளே வைப்பாங்க. அது டெம்ப்ட் பண்ணணும், யாருன்னா ரேட்டை டெம்ப்ட் பண்ணணும். அதை வந்து ரேட் வந்து டச் பண்ணும்போது என்ன ஆகிடும்னா அது க்ளோஸ் பண்ணிடும். க்ளோஸ் ஆனோன்னா உள்ளே மாட்டிக்கும். அதே மாதிரி தான் இங்கே நமக்கு அந்த பெயிட் எது பெயிட்னா, ரிச்சஸ், ஃபுட், ஷெல்டர் அண்ட் ஜாய்ஸ், இதுதான் வந்து பெயிட்டு. நம்ம அதை எப்போ தொடுறோமோ, டெம்ப்ட் ஆகிட்டு அதை எப்போ தொடுறோமோ அப்போ நம்ம மாட்டிக்கிறோம் இந்த உலகத்துக்குள்ளார அப்படின்னு சொல்கிறார். He found the idea amusing and comforting. Whenever he felt miserable, he would think. ஸோ இவனுடைய ஐடியா வந்து அம்யூஸ் பண்ணுது, அவனை வந்து எப்படின்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். கம்ஃபர்டெல்லாம் இருக்குது. இதே மாதிரி தான் வந்து அடிக்கடி இவனுக்கு தோணும். எப்படி சொல்கிறது, எப்பொழுதுமே வந்து இந்த வேர்ல்டை வந்து நெகட்டிவான இதில் தான் கண்ணோட்டத்தில் தான் இவன் பார்க்குறான்.
The world has never been kind to me. Why should I care if it's a rat trap? அதே மாதிரி என்ன சொல்கிறான்னா, இந்த வேர்ல்டு அப்படின்னு சொல்லும்போது யாரை சொல்கிறான் அப்படின்னா, ஹியூமன் பீயிங் யாருமே என்கிட்ட கைண்டாக இல்லை, நான் ஏன் இந்த உலகத்தை பற்றி கவலைப்படணும் அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறான். One cold evening, the man knocked on a door by the roadside. An old crafter, a small farmer, lived there alone. The crafter welcomed him warmly, thinking him to be a poor traveler. ஸோ ஒரு நாள் ஈவினிங் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு ரோடு வழியாக நடந்து போயிட்டு இருக்கும்போது இருட்டானோன்னா சரி எங்கடா போகிறதுன்னு பார்க்குறான். ஒரு சைடில் ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டோட கதவை போய் தட்டுறான், நாக் பண்ணுறான். அப்போ உள்ளேருந்து யார் வர்றா அப்படின்னா, ஓல்டு கிராஃப்டர் வர்றாரு. அவர் வந்து தனியாக தான் வாழ்ந்துட்டுருக்காரு, அவர் கூட யாருமே இல்லை. அப்போது அவர் கூட யாருமே இல்லை. இவருக்கு வந்து என்ன தோணுது அப்படின்னா, சரி நம்ம கூட இன்றைக்கி ஒரு நாளுக்கு ஒரு கம்பெனிக்கு ஒரு ஆள் இருக்காப்புல, கிடச்சிட்டாப்புல அப்படின்ற மாதிரி நினைக்கிறான். அதுவும் இல்லாமல் இவன் வந்து ஒரு புவர் ட்ராவலர், அங்கிட்டு நடந்து போயிட்டுருப்பான் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து வெல்கம் பண்ணி உள்ளே கூப்பிட்றான். உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். The old man gave him porridge, tobacco and even played cards with him. He talked proudly about his life and his little earnings from the cow he owned. ஸோ இந்த ஓல்டு மேன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவனுக்கு சாப்பாடு கொடுக்குறான், டொபாக்கோ கொடுக்குறான், அவங்க கூட வந்து கார்ட் கேம் விளாட்றான். அப்புறம் வந்து தன்னோட லைஃப்பை பற்றி பெருமையாகவும் வந்து பேசிகிட்டு இருக்கான். ஸோ அது மட்டும் இல்லாமல் தன்னோட பசு மூலமாக இவனுக்கு கிடைக்கக்கூடிய ஏர்னிங்ஸை பற்றியும் ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்கான். The crafter told his guest that he had received 30 kroner from selling his cow's milk. He even showed the money kept in a leather pouch hanging on a window frame. ஸோ இந்த பிக்சரில் பார்க்குறீங்களா, இந்த பிக்சரில் பார்க்குற மாதிரி ஒரு பவுச்சுக்குள்ளே விண்டோ பக்கத்தில் 30 க்ரோனர் அப்படின்றது வந்து கரன்சி. இப்போ நம்ம இந்தியன் ருப்பி அப்படின்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி அவங்க வந்து க்ரோனர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 30 க்ரோனர் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த பவுச்சில் போட்டு வச்சுருக்கான். அதை வந்து அந்த கெஸ்ட்டுக்கிட்ட காமிக்கிறான். இந்த நம்ம பெட்லர் ரேட்ராப் செல்லர்கிட்ட காமிக்கிறான். இங்கே பார்த்தீங்களா, இதுதான் வந்து அந்த கவு மூலமாக எனக்கு கிடைச்ச வருமானம், இந்த மந்த்துக்கான வருமானம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறான். The Rattrap seller pretended to be uninterested, but the sight of the money tempted him. He thought, those 30 kroner are bait in the rat trap of the world. ஸோ ரேட்ராப் செல்லர் வந்து அந்த பணத்தை பற்றி இன்ட்ரெஸ்ட் காட்டாத மாதிரி தன்னோட முகத்தை வச்சுக்கிட்டு, பட் அது வந்து ஆல்ரெடி அவனுக்கு வந்து டெம்ப்ட் ஆகிடுச்சு. எப்படியாவது அந்த பணத்தை எடுத்துடணும் அப்படின்ற மாதிரி டெம்ப்ட் ஆகிடுச்சு. அட்டையை போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். பட் ஆனால் இவன் முன்னாடி இந்த ஓல்டு மேன் முன்னாடி வந்து அதில் வந்து இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்ற மாதிரி காமிச்சிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் இந்த 30 kroner தான் வந்து இப்போ வந்து பெயிட் இன் த ரேட்ராப் ஆஃப் த வேர்ல்டு, அதுதான் பெயிட்டு. The next morning, both men left together, but soon the peddler turned back, smashed the window, took the pouch and ran away into the woods. ஸோ அடுத்த நாள் காலையில் 2 பேரும் வந்து ஓகே பாய்ன்னு சொல்லிட்டு அந்த ஓல்டு மேன் என்ன பண்ணுறாருன்னா, சீக்கிரமாக எழுந்திரிச்சு அவருடைய வேலையை பார்க்குறதுக்காக போகிறாரு. அதே மாதிரி அவர் போனதுக்கப்புறமும் இவர் வீட்டில் இருக்க முடியாதுல்ல, ஏன்னா கெஸ்ட்டாக இருக்கார், யாருன்னே தெரியல ஆக்சுவலி. இருந்தாலும் ஓகே கெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி அவர் ஓல்டு மேன் விட்டுருக்காரு. அவர் வெளியில் போகும்போது இவரும் வெளியில் போய் ஆகணும்ல, அதனால் 2 பேருமே ஓகே பாய்ன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஒரு 1/2 hour கழித்து திருப்பி இப்போ அந்த பெட்லர் என்ன பண்ணுறான் அப்படின்னா, வேகமாக அவங்க அந்த ஓல்டு மேன் வீட்டுக்கு வந்துட்டு அந்த விண்டோ ஸ்மாஷ் பண்ணிவிட்டு உள்ளுக்கு இருக்க பவுச்சுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த 30 kroner எடுத்துகிட்டு வேகமாக அங்கேருந்து போகிறான். அப்படி போகும்போது ஆப்போசிட்டில் போலீஸ் யாரும் வந்துடக்கூடாது, போலீஸ் வந்து எதுக்காக வர அந்த இதுக்கு வருவாங்கள்ல, ஹைவேஸ்லாம் அந்த வந்து போலீஸ் வருவாங்கள்ல, அப்போ வந்து அங்கே செக் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா, ரோடு வழியாக போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காட்டு வழியாக போயிடலாம்னு சொல்லிட்டு காட்டு வழியாக போகிறான். He walked in circles, losing his way completely. ஸோ ஒரு 1 hour அந்த காட்டுக்குள்ளே நடந்துக்கிட்டே இருக்கிறான். 1 hour ஆகுது, 2 hour ஆகுது, 3 hours ஆகுது. பட் அவன் என்ன பண்ணான்னா, சுற்றி வந்த இடத்துல தான் வந்து நின்றுக்கிட்டு இருக்கான். As darkness fell, fear gripped him. He thought, now I have fallen into my own rat trap. The bait was the 30 kroner. ஸோ நேரம் ஆக இத்தனைக்கும் மார்னிங்கே வீட்டை விட்டு கிளம்பிட்டான். அந்த காட்டுக்குள்ளாரியே கிட்டத்தட்ட நைட்டு வரைக்கும் சுற்றிட்டு இருக்கான். ஈவினிங் ஆகிடுச்சு. அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. பயம் வேறு வந்துடுச்சு, பசி, சாப்பிடல வேறு.
இப்போ தான் உனக்கு வந்து புரியுது. ஆஹா! அந்த இந்த இந்த கார்டு தான் வந்து இப்போ ரேட்ராப். இவனுக்கு வந்து கார்டு தான் ரேட்ராப். இந்த பெயிட் என்ன அப்படின்னா, அந்த 30 கரோனர் தான் பெயிட்டு, இறை. Finally, he saw light in the distance. It was the Ramsjo Ironworks. He walked toward it, hoping to find shelter for the night. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே மயக்கமாகி கீழே விழுகிற மாதிரி அப்படியே உட்காடுறான், அப்படியே படுக்கிறான். அப்படி படுக்கும்போது அந்த அயன் மில்லில் வந்து சுத்தியில் வச்சு அடிப்பாங்கள்ல, அந்த சவுண்டு மாதிரி கேட்குது. டக்குன்னு எழுந்திரிச்சு எப்படியாவது நம்ம வந்து எஸ்கேப் ஆகிடும்டா அப்படின்னு சொல்லி அந்த சவுண்டு கேட்குறக்கூடிய அந்த திசையை நோக்கி அப்படியே வேகமாக போகிறான். போகும்போது பார்த்தா அங்கேருந்து லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து லைட் இருக்கிறது பார்த்துறான். அது வந்து ராம்ஸ்ஜோ சைன் ஒர்க்ஸ் அந்த வந்து பிளேஸ். அந்த இடத்துக்கு எப்படியாவது நம்ம ரீச் ஆகி போயிட்டோம்னா எப்படியாவது இன்றைக்கி நைட்டு நம்ம அங்கே ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சி போகிறான். Inside, the blacksmiths were busy working under the roar of the furnace. The master smith allowed him to rest by the fire. Soon the ironmaster, the owner himself, entered the forge. ஸோ இங்கே வந்து blacksmith அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய ஒருத்தர் வந்து blacksmith இருக்கார். அவர் வந்து ஃபர்னேஸுக்கு முன்னாடி அந்த அயனை வச்சு ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அந்த நேரம் பார்த்து என்ன ஆகுது, அவர் என்ன பண்ணுறாருன்னா, நான் பெட்லர் கேட்குறாரு, நான் இங்கே தங்கிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவன் வந்து பிளாக்ஸ்மித் வந்து ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணலை. ஏன்னா யூஸ்வலாகவே பார்த்திங்கன்னா அந்த சைடு வந்து வரக்கூடிய அந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ்லாம் வந்து எப்பொழுதுமே வந்து இங்கே அயன் மில்லுக்கு தான் வருவாங்க. ஏன்னா அங்கே வந்து தங்கிட்டு போகலாம், நைட்டில் ஸ்டே பண்ணிட்டு போகலாம், இந்த இடம் ஃபுல்லாக ஹீட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வருவாங்க. ஸோ அதனால் இவனுக்கு வந்து புதுசு கிடையாது. அதனால் இவன் வந்து எதுவுமே சொல்லலை. ஈவன் ஹீ டிடன்ட் நாட் ஹிஸ் ஹெட், தலையை கூட அசைக்கலை. அப்படியே சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு பிக் அயனை எடுத்து வச்சு தலைக்கு வச்சுட்டு, பில்லோ மாதிரி தலைக்கு வச்சுட்டு படுத்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லி பெட்லர் தூங்குறான். அந்த அந்த ராம்ஜோஸ் மில்லோட ஓனர் வந்து அயன் மாஸ்டர். அவர் வந்து இப்போ கொஞ்ச நேரம் கழித்து வராரு. In the smoky light, the Ironmaster mistook the peddler for his old regimental comrade, Captain Nils Wolf. He spoke kindly and invited home for Christmas. ஸோ அந்த இருட்டு, அந்த ஸ்மோக்கி லைட், புகை மூட்டத்தோடு இருக்கக்கூடிய அந்த வெளிச்சத்தில் வந்து பெட்லரை பார்த்து என்ன நினச்சிட்டாரு அப்படின்னா, ஐயோ இவன் வந்து என்னோடய பழைய ஃப்ரெண்டாச்சே, இவன் பேர் வந்து கேப்டன் நில்ஸ் உல்ஃப் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக புரிஞ்சுக்கிறான். ஆக்சுவலி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இன்வைட் பண்ணுறான், வாங்க நாளைக்கு கிறிஸ்மஸ்ஸு, எப்படியாவது நீ வா, என் கூட வா, வந்தே ஆகணும், என் கூட வந்து கிறிஸ்மஸை வந்து செலிப்ரேட் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். The peddler panicked. He knew he wasn't the captain. He politely refused, fearing he might get caught for the theft. The Ironmaster left disappointed. ஸோ பெட்லர் வந்து பேனிக் ஆகிறான். ஐயோ இவனுக்கு தெரியும்ல இவன் வந்து கேப்டன் கிடையாதுன்னு சொல்லிட்டு இவனுக்கு தெரியும். அதனால ஐயோ நான் வரலப்பா, எனக்கு வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரெஃப்யூஸ் பண்ணுறான். ஏன்னா ஆல்ரெடி 30 கரோனரை வந்து திருடிட்டு வந்திருக்கான்ல, சரி எப்படியாவது மாட்டிக்க கூடாது இல்லை, அதனால எந்த விஷயத்துலையாவது மாட்டிடக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்தினால இவன் வந்து நான் வரல அப்படின்ற மாதிரி ரெஃப்யூஸ் பண்ணிடுறான். அயன் மாஸ்டர் வந்து டிசப்பாயிண்ட் ஆகிடுது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. Soon after, the Ironmaster's daughter, Edla Willmansson, arrived. Unlike her father, she was gentle and sympathetic. She thought he looked poor and lonely and convinced him to come home. ஸோ அயன் மாஸ்டர் அடுத்து கொஞ்சம் நேரம் கழித்து அயன் மாஸ்டருடைய டாட்டர் எட்லா வில்மான்சன் வந்து அந்த இடத்துக்கு வராரு, அந்த மில்லுக்கு வராரு. இவர் அவங்க அப்பா மாதிரி கிடையாது. இவங்க வந்து ரொம்ப ஜென்டிலாகவும் ஜென்யூனாகவும் இருக்கக்கூடிய, ரொம்ப கைண்டாக இருக்கக்கூடிய ஒரு விமன். ஸோ அவங்கள பார்த்தோன்னே இவன் வந்து ரொம்ப லோன்லியாக இருக்கான், புவராக இருக்கான், இவனை எப்படியே கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு போகிறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. She gave him clean clothes. Edla treated him like an honored guest. Her kindness deeply touched the peddler's heart. Warm, nourishing food, a comfortable room to rest. ஸோ இன்வைட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. எப்படியோ பெட்லரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். இவங்களுடைய இன்விடேஷனை அக்செப்ட் பண்ணிவிட்டு அவங்க கூட போனோடனே அவனுக்கு வந்து க்ளீன் கிளாத்ஸ் தராங்க, நல்ல சாப்பாடு தராங்க, கம்ஃபர்டபுளான ரூம் தராங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. அவனை வந்து பயங்கரமாக நல்ல
ஒரு ஆனர்டு கெஸ்ட்டாக வந்து ட்ரீட் பண்ணுறாங்க. இதுவே வந்து அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டச் ஆகிடுது. பரவாயில்லையே, இவ்வளோ இதாக ரொம்ப அருமையாக ட்ரீட் பண்ணுறாங்களே நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. The next morning, when the Ironmaster saw him in daylight and clean clothes, he realized his mistake. The man was not Captain Wolf, but a poor stranger. ஸோ அடுத்த நாள் காலையில் தன்னுடைய பியர்டு முஸ்டாச் இது எல்லாத்தையுமே வந்து சேவ் பண்ணிவிட்டு நல்லா குளிச்சுட்டு நீட்டாக வரான். புது ட்ரெஸ் போட்டுட்டு நீட்டாக பெட்லர் மாடியிலேருந்து கீழே இறங்கி வரான். இவர் அயன் மாஸ்டர் இப்போ தான் பார்க்குறாரு, லைட்டில் பார்க்குறாரு. இப்போ லைட்டில் பார்த்துட்டு ஆஹா, இவனை பார்த்தா நம்ம ஃப்ரெண்டு மாதிரியே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ரொம்ப இதாகிடறான். சரி, நம்ம தான் தப்பாக என்ன பண்ணிட்டோம், ஒரு புவர் ஸ்ட்ரேஞ்சரை கூட்டிகிட்டு வந்துட்டோம். கண்டிப்பாக வந்து இவன் என்னுடைய ஃப்ரெண்டு, ஓல்டு ஃப்ரெண்டு கேப்டன் நில்ஸ் வுல்ஃப் கிடையாது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறான். The Ironmaster grew angry and threatened to call the sheriff. The peddler calmly replied, "It was not my fault, sir. I never pretended to be your friend. It was you who mistook me." ஸோ அயன் மாஸ்டருக்கு வந்து ரொம்ப கோபம் வருது. அவனை பாடுறான், இன்றைக்கி உன்னை போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுத்துறேன்டா, ஷெரீஃப், அங்கே வந்து ஷெரீஃப்னு சொல்லுவாங்க, ஷெரீஃப்கிட்ட பிடிச்சி கொடுத்துறேன்டா இன்றைக்கி அப்படின்னு சொல்கிறான். பெட்லருக்கு வந்து ரொம்ப பயம் இருந்தாலும் ரொம்ப அப்படியே ஜென்டிலாக காமாக சொல்கிறான், இது என்னோடய தவறு கிடையாது சார். நான் வந்து உங்கள் ஃப்ரெண்டுன்னு நான் சொன்னேன்னா சொல்லலை. இது வந்து என்னோடய தப்பு கிடையாது, இது உங்களோட தப்பு சார் அப்படின்னு சொல்லி ரொம்ப பொலைட்டாக காமாக சொல்கிறான். Edla, however, stopped her father. She said that they should let the poor man stay for Christmas as they had promised. The Ironmaster eloquently agreed. ஸோ அங்கே எட்லா வந்துடுறாங்க. அவங்கள பற்றி தான் நமக்கு தெரியுமே, அவங்க வந்து ஒரு கைண்ட் ஹார்ட்டட். அதனால என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவன் வந்து ஒரு புவர் மேன், விடுங்க, நம்ம எப்படின்னா ப்ராமிஸ் பண்ணோம், கிறிஸ்மஸ் வரையும் அவன் நம்ம கூட இருப்பான்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணோம்ல, அதனால் அவர் வந்து நம்ம கிறிஸ்மஸ் வரையும் நம்ம கூட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய அப்பாவை வந்து அப்படியே சமாதானப்படுத்துகிறாரு. அவரும் அயன் மாஸ்டரும் சரி ஓகே ஃபைன் இருந்துட்டு போகிறான் அப்படின்னு சொல்லி விட்டுறாரு. For the first time, the peddler was treated with genuine respect and love. He felt like a human being again, not a beggar or thief. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் வந்து பெட்லர் வந்து நம்மளை கூட ரெஸ்பெக்டாகவும் ஜெனுவன் ரெஸ்பெக்டாகவும் லவ்வாகவும் ட்ரீட் பண்ணுறதுக்கு இது வரைக்கும் யாரும் இல்லைன்னு நினச்சோம். இப்போது நமக்குன்னு ஒரு ஆள் இருக்காங்களே, நம்மளை கூட இப்படி நல்லா ட்ரீட் பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரி அவர் நினைக்கிறார். இப்போ தான் வந்து தன்னை ஹியூமன் பீயிங்காக நினைக்கிறாரு. நம்ம வந்து பெக்கர் கிடையாது, தீஃப் கிடையாது அப்படின்றத உணர்றாரு. That night he could not sleep peacefully. His conscience stirred. ஸோ நைட்டு சரியாக தூங்காமல் இதையே பற்றி யோசிச்சுட்ருக்காரு. The family went to church. ஸோ எட்லா வில்மன்சனும் அயன் மாஸ்டரும் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து சர்ச்சுக்கு போயிடுறாங்க. When they returned, the servant told them the peddler had left and so had the 30 kroner they had placed in a drawer. ஸோ ஆக்சுவலி இந்த சர்ச்சை விட்டு வெளியில் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய சர்ச்சுக்கு வந்த மக்கள்லாம் வந்து பேசிக்கிறாங்க. நம்ம ஓல்டு மேன் இருந்தார்ல, அவருடைய 30 kroner வந்து ஒரு ரேட்ராப் செல்லர் வந்து தூக்கிட்டு போயிட்டான், திருடிட்டு போயிட்டான். அவனை தங்க வச்சுருந்தார் வீட்டில், அன்றைக்கி நைட்டு தங்க வச்சுருந்தார். அடுத்த நாள் காலையில் போகும்போது தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் தூக்கி வாரி போடுறது, எட்லா வில்மன்சனுக்கும் அயன் மாஸ்டருக்கும். ஆஹா, அந்த திருடனை தான் நம்ம வந்து இடம் கொடுத்து தங்க வச்சுருக்கோமா, சரி சீக்கிரவா, எவ்வளோ பொருள் நம்ம வீட்டில் காணாமல் போயிருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அயன் மாஸ்டர் வேகமாக வராரு. ஆனால் அங்கே உள்ளே வந்து பார்த்தா சர்வெண்ட் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, அந்த பெட்லர் வந்து போயிட்டான், இங்கேருந்து போயிட்டான், அங்கே வந்து உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வச்சுட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே, பட் த சர்ச் பீப்புள் ஹேட் டோல்ட் த அயன் மாஸ்டர் தட் Rattrap பெட்லர் ஹேட் ட்ராப்ட் அ கிராஃப்டர் அண்ட் வாஸ் பீயிங் சர்ச்டு பை த போலீஸ். ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி அயன் மாஸ்டருக்கு தெரிய வருது, அந்த Rattrap பெட்லர் வந்து கிராஃப்டருடைய பணத்தை வந்து திருடிட்டு போயிட்டான் அப்படின்னு. த அயன் மாஸ்டர் அண்ட் எட்லா ஃபெல்ட் டிசீவ்ட் அண்ட் அஷேம்டு. ஆனால் என்ன ஆகுது அப்படின்னா, இவன் வந்து வச்சுட்டு போயிடுறான்ல, ஒரு கிஃப்ட் வச்சுட்டு போயிருக்கான்ல, அந்த கிஃப்ட்டை பார்த்து இவங்களுக்கு வந்து ரொம்ப இதாகிடுது. என்னன்னா, when they returned home they found a small packet on the table addressed to Edla Willmansson. ஸோ ஒரு கிஃப்ட் இருக்குது, அந்த கிஃப்ட்டில் வந்து ஒரு ஸ்மால் பேக்கெட் ஆன் த டேபிள், அதில் வந்து என்ன எழுதியிருக்குன்னா எட்லா வில்மன்சன் எழுதியிருக்கு. கண்டென்ட் வந்து Rattrap 3 10 kroner notes a letter.
ஸோ அந்த லெட்டரில் என்ன எழுதிருந்துச்சு, யூ ஆர் ஸோ கைண்ட் டு மீ ஆஸ் இஃப் ஐ வேர் அ கேப்டன். ஐ ஃபெல்ட் ஐ மஸ்ட் ப்ரூவ் மை செல்ஃப் ஒர்த்தி ஆஃப் இட். ஸோ என்னை வந்து நீங்கள் வந்து கேப்டன் அப்படின்னு நினச்சி எனக்கு வந்து ரொம்ப கைண்டாக ஜென்யூனாக ரெஸ்பெக்டாக இருந்தீங்க. ஸோ அதுக்கு நான் வந்து ஒருத்தர் இருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு, த ரேட்ராப் இஸ் அ கிறிஸ்மஸ் ப்ரெசன்ட் ஃப்ரம் அ ரேட் ஹூ வாஸ் ஒன்ஸ் காட் இன் த வேர்ல்ட்ஸ் ரேட்ராப் பட் பிகாஸ் ஆஃப் யுவர் கைண்ட்னஸ் ஹீ இஸ் நவ் ஃப்ரீ. ஸோ இந்த ரேட்ராப் வந்து உங்களுக்கு கிறிஸ்மஸ் ப்ரெசண்ட்டு. அ ரேட் ஹூ வாஸ் ஒன்ஸ் காட் இன் த வேர்ல்ட்ஸ் ரேட்ராப். ரேட்டுன்னு யார் சொல்லிக்கிறாருன்னா தன்னைத்தானே சொல்லிக்கிறாரு அந்த பெட்லர் வந்து ரேட். ஓகேவா? இதுக்கு முன்னாடி வந்து நான் அந்த ரேட்ராப்புக்குள்ளார ஒரு எலியாக நான் மாட்டிக்கிட்டு இருந்தேன், உங்களுடைய கைண்ட்னஸ்னால் இப்போ நான் ஃப்ரீ ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த லெட்டரில் எழுதியிருக்கு. ஸோ த ரேட்ராப் செல்லர் ஹேட் redeemed himself. தன்னைத்தானே மாற்றிக்கிறான். He returned the stolen money and left behind gratitude instead of guilt. ஸோ அந்த ஸ்டோலன் மணியை வச்சுட்டு போயிடுறான். எட்லா கம்பேஷன் had brought out the good in him. ஸோ அவங்களுடைய கம்பேஷன் வந்து ஒரு கெட்ட மனுஷனை ஒரு நல்ல மனுஷனாக மாற்றி வச்சுருக்கு. The Rattrap teaches that kindness and love can transform even the most hardened hearts. ஸோ கைண்ட்னஸும் லவ்வும் எவ்வளோ பெரிய கடினமான மனசு வச்சுருந்தாலும் அவங்கள கூட மாற்றிடும் அப்படின்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்ரி ஹியூமன் பீயிங் நோ மேட்டர் ஹவு ஃபாலன் டிசர்வ்ஸ் அ சான்ஸ் டு பி பெட்டர். செல்மா லாகர்லோஃப் பியூட்டிஃபுல்லி ஷோஸ் தட் ஹியூமனிட்டி ட்ரைம்ஸ் ஓவர் சின். ஸோ எப்படியாப்பட்ட மனுஷனாக இருந்தாலும் அவனுக்குன்னு ஒரு நேரம் வேணும். அப்போ தான் வந்து அவனுக்குன்னு ஒரு சான்ஸ் கொடுத்தோம்னா தான் என்ன பண்ணுவான் அப்படின்னா அவன் திருந்துறதுக்கான சான்ஸ் கொடுக்கணும். அப்படி சான்ஸ் கொடுத்தா தான் அவனால் திருந்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி ஹியூமனிட்டி வந்து ஒரு பாவத்தை எப்படி வின் பண்ணுது அப்படின்ற மாதிரி இந்த ஸ்டோரியில் வந்து செல்மா லாகர்லோஃப் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ.